29ஆம் தேதி கேரளா லாட்டரி சாமிருதி எஸ்எம் 9 நம்பர் குழுக்கள். நேற்று ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 518 ஆல் போர்டுக்கு 1 3 கொடுத்தல 1 வின்னிங் வந்துருக்கு. ரிசல்ட்டை பேஸ் பண்ணி எடுத்தால சி போர்டுக்கு வந்து 2 நம்பர் கொடுத்தா சி போர்டுக்கு 8 வின்னிங்கு. அதே ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி கொடுத்தா பி போர்டுக்கு 1 பாஸ் ஆகிருக்கு. 29ஆம் தேதி சிங்கிள் போர்டில் 3 செட் எடுத்திருக்கேன். ஏ போர்டுக்கு 1 4 6. இந்த பி போர்டில் தூக்கி ஏ போர்டுக்கு 1 மாற்றலாம். 5 வந்தனா 4 6 வரலாம். பி போர்டுக்கு 1 வந்தனாலும் 0. 5 ஏ போர்டில் தூக்கி பி போர்டுக்கு 6 மாற்றலாம். 8 7 பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 8 வந்தனா பி போர்டுக்கு 7 மாற்றலாம். சி போர்டுக்கு 5 6 7. அதேமாதிரி ஏ போர்டில் 5 தூக்கி சி போர்டுக்கு 5 மாற்றினா அது சி போர்டுக்கு 6 7 கொடுத்துருக்கேன்பா. அதே 2 நம்பர் கேசிங்கில் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இதில் நம்பர் வந்துச்சுன்னா எடுத்துங்க. சி போர்டுக்கு 8 வந்தாலும் 1 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 6க்கு பதிலாக 1 7 கூட எடுத்துக்கோங்க. 3 டிஜிட்டில் 6 செட் எடுத்துக்கணும்பா. இது வந்து அப்படியே வைக்காதீங்க, மிஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் யாரும் எடுக்க வேணாம். கணக்கில் ஒரு நம்பர் வந்துச்சுன்னா உங்களுக்கு கெஸையும் கமெண்டில் சொல்லுங்கள் இப்படி வரும்ன்ட்டு. அதுலேயே 2 நம்பரை கொடுத்துருக்கேன், 171 679. பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிசல்ட்டு பேஸ் பண்ணி எப்படி வரும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏ போர்டுக்கு 1, பி போர்டு சி போர்டுக்கு 1, பி போர்டுக்கு 8 7 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஏ போர்டுக்கு 6, பி போர்டுக்கு 9, சி போர்டுக்கு 7 கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.